அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. மாதத்தின் முதல் வாரத்தில் திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தம் பட வேண்டியது அவசியமாய் இருக்கு. மாதத்தில் ஒரு முறை நாம் எல்லாருமே அனுகூலமா கூடி வரணும் என்ற எண்ணத்தில் தான் இந்த மாதத்தில் ஒரு முறை திருவிருந்து என்ற அர்த்தம். திருவிருந்துக்கு டைமிங்ஸ் எல்லாம் கிடையாது. அது தினந்தோறும் எடுத்தாலும் சரிதான், அது வாரந்தோறும் எடுத்தாலும் சரிதான், தினந்தோறும் இருந்தாலும் சரிதான், வாரந்தோறும் இருந்தாலும் சரிதான் என்பதை வேதத்தின் அடிப்படையில தான் நான் பேசினேன். அப்போ திருவிருந்து தினந்தோறும் எடுக்கிறது நிமித்தமாக அனுகூலமான நமக்கு நேரங்கள், ஐக்கியங்கள் கைகூடுகிறது இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் வாரத்துக்கு முதல் நாள் நீங்கள் கூடி வரும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது கூடி வரக்கூடிய அனுகூலமான நேரம் இருக்கட்டும் அவரு எதிர்பார்த்தார். இப்ப காலம் ரொம்ப உருண்டோடி விட்டது. வாரம் வாரம் திருவிருந்து வைத்தாலும் அந்த திருவிருந்துக்கு நீங்க காட்டக்கூடிய ஐக்கியம், அன்பு, அந்த செவி கொடுக்குதல் இது ரொம்ப குறைவாக இருப்பதனால் சரி மாதத்துக்கு ஒரு முறை என்று சொல்லுவது பொருத்தமாக இப்பொழுது போயிட்டு இருக்கு. வேதத்துக்கு புறம்பாய் இருந்தாலும் வேற வழி இல்லை. புதுசாக திருவிருந்தை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அதாவது இந்த மாதத்திலிருந்து புதிதாக 2 திருச்சபைகள் திருவிருந்துக்காக உள்ள வருவதனால் திருவிருந்தை குறித்து ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டு நான் செய்திக்கு நான் போயிடுறேன். திருவிருந்து என்னப்படுவது இப்படிதான் நாமே வீட்டில் எடுத்துக்கலாமா? இப்படிதான் நாமே உட்கார்ந்து நாமே திருவிருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிற்கும். இப்ப நீங்க தான் பிரசங்கம் பண்றீங்க, இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டுட்டு நாங்களே திருவிருந்து எடுத்துக்கலாமா? திருவிருந்து எடுத்துக்க வேண்டிய இடம் எதுவுமே வேதத்தில் குறிப்பிடல. ஆனால் அதை எடுத்துக்க வேண்டிய அந்த முறையை பார்க்கும்போது அழகாக இருக்கு. திருவிருந்து என்னப்படுவது ஆல்மோஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அம்மா எப்படி நம்ம தட்டில் சாப்பாடு பரிமாறுகிறாளோ, விருதுகள் கொடுக்கும் போது யார் கையில வாங்கினாதான் பொருத்தமா இருக்கும்னு அந்த பெரியவங்களை வர வச்சு அந்த விருதை நமக்கு எப்படி கொடுக்கறாங்களோ, திருவிருந்து யார் தலைமையில நடக்கிறது என்பதுதான் முக்கியம். சும்மா வழிபோக்கனுடைய கையிலெல்லாம் திருவிருந்து நடக்கப்பட்டால் அது வீட்டு விருந்தாக இருக்கும். ஏதோ ஒன்று சாப்பிட்ட ஒரு பொருளாக அமைக்கப்பட்டடும். திருவிருந்து என்னப்படுவது யாரால அமைக்கப்படணும், யாரால வழங்கப்படணும், யாரால நடத்தப்படணும் என்பது மிக மிக முக்கியமானது. அப்படி அவங்களால, அவர்கள் மூலியமாக்க அது நடத்தப்படும் போது நமக்கு அது தேவன் ஆமோதிக்கிறார், அனுமதித்தார் என்கிற விஷயமாகும். இந்த முறை திருவிருந்து உங்களோடு கூட உங்க இடத்துக்கு வரும்படியாக இறைவன் கிருபை செய்தபடினால் நீங்களும் இதுல வழங்கப்படுகிற நபரை குறித்து ஜாட்டு வாயிலாக இதை நான் வழங்குவதனால் தேவனுடைய அருளாலமும் தேவனுடைய கிருபையாலமும் தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவனாகையால் நம்மை இருவரையும் சேர்க்க முடியாத கடலும் நிலங்களும் பரவி இருப்பதனால் அங்கத்திற்கும் அதே கடவுள், இங்கத்திற்கும் அதே கடவுள் தான். அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஒரே கடவுள் தான். ஆனா நடத்தப்படுகிற ஒரு நபரனை இறைவன் முன்னாடி வைக்கிறது போல கடவுள் ஏதாவது உதவி செய்யணும்னா ஒரு மனுஷனை முன்னாடி வைக்கிறது மாதிரி தான் இது. சோ இந்த திருவிருந்து எடுக்கும் போது இந்த செய்தி முதலாவது கேட்கணும். செய்தியெல்லாம் கேட்ட பின்பு அந்த திருவிருந்துக்குரிய ப்ரொசீஜர், அந்த வாசகத்தை வாசித்து ஜபம் பண்ணி நான் முடிச்சிடுவேன். சில நேரங்களில் கடைசி பாடல் நான் தான் பாடுவேன். ஆனா இந்த முறை கடைசி பாடல் என்னால பாட முடியாது. ஏன்னா திருவிருந்து எடுக்கிற உங்களுக்கும் திருவிருந்து எடுக்காம இருக்கிற திருச்சபைக்கும் சேம் மெசேஜ். இருவரையும் நாம சேர்த்து நம்ம செய்யறோம். அதனால இருந்து உங்களுக்கு வந்துட்டு
திருவிருந்து என்பது அதனுடைய ப்ரொசீஜர் ஜெபத்தோடு கூட முடியும். பின்பு நீங்க திருவிருந்த லைனாவோ ஒரு ஆக வந்து நீங்கள் திருவிருந்தை எடுத்து, எல்லோரும் எடுத்துட்டாங்க, எல்லார் கையிலையும் அப்பமும் ரசமும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு சத்தமிட்டு ஒருவர் ஜெபிக்கணும். நான் ஆல்ரெடி ஜெபித்திருக்கிறேன். அந்த ஜெபமே போதும் என்றால் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து நீங்க அதை புசிக்கலாம். அப்படி எல்லாரும் எடுத்துக்கிட்ட பின்பு ஒருவர் சத்தமிட்டு ஜெபிக்கணும். திருவிருந்துக்காக தான். தேசத்திற்காக ஜெபிக்கிறேன், உணவுக்காக ஜெபிக்கிறேனோ, திருவிருந்துக்காக தான். தேவன் கொடுத்த திருவிருந்துக்காக. முன்னாடி என்னுடைய ஜெபத்துடைய மாதிரியை பார்த்துக்கங்க, அப்போ உங்களுக்கு வசதியா இருக்கும். அதன் பிரகாரம் ஜெபித்த பின்பு யாவரும் புசிப்பமாக என்று நீங்க சொன்ன பின்பு அப்போதான் எல்லோரும் புசிக்கணும். புசித்து அவைகளை பானம் பண்ணி பின்பு ஒரு பக்கம் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு, இப்ப நீங்க கடைசி இன்னொரு முறை நீங்க ஜெபித்து நீங்கள் இந்த திருவிருந்தை முடித்துக் கொள்ளணும். அழுத்தம் திருத்தமாக இவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிற. அப்படி நீங்க எடுக்க போகும்போது, நீங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னா டைம் எடுக்கணும், சைலண்டா இருக்க கூடாது. யாராவது ஒருத்தர் பாடலை பாடணும். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, பெரும்பளவு திருவிருந்துக்கு நானே தான் பாடல் பாடிடுவேன், கடைசி பாடல். ஆனா இந்த முறை 2 பேருக்கும் ஒரே செய்தியா இருப்பதனால் நான் நடுவில் பாடி இருக்கிறேன். அதனால திருவிருந்து எடுக்கிற நேரத்தில் சைலண்டா இருக்க கூடாது, ஏதாவது ஒரு சப்தம் இருக்கணும், அதாவது தேவனுக்கு ஏற்ற சப்தங்கள். அதனாலதான் நீங்க பாடலை பாடணும். பாடல் திருவிருந்து எடுத்த உடனே முடிச்சிடணும். அந்த பாடல் 6 அடி இருக்கணும், 6 அடியும் பாடிட்டு இருக்குதுன்ற அர்த்தம் இல்ல. எல்லோரையும் எடுத்துட்டோமா பாடலை முடிச்சுக்கணும், உடனே ஜெபத்திற்கு போயிடணும். சரியான ஒரு ஜெபம் செய்து திருவிருந்த உட்கொள்ளணும். உட்கொண்ட பின்பு மறுபடியும் ஜெபிக்கணும். முடிவுக்காக, திருவிருந்த வழங்கினதற்காக, எல்லாவற்றுக்காக ஜெபித்து முடிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுபோல புதிதாக திருவிருந்து எடுக்கும்படி சேர்க்கப்பட்ட இடங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அறிமுகம் படித்தினவர்கள் ஏற்கனவே இதை போன்ற திருவிருந்தில் பங்கு பெற்றிருக்கிறபடினால் அவங்க கிட்டையும் ஆலோசனையை கேட்டுக்கங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. போலாமா? செய்தியை நாம் கவனித்த உடனே திருவிருந்துக்கு நாம் செல்லலாம். இறைவன் உங்களோடு கூட இருப்பாராக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு கிறிஸ்தவராக, ஒரு ஆவிக்குரியவர்களாக நாம் வளர்ந்து விட்டாலே பல வாசகங்கள் நம்முடைய நினைவுக்கு வந்து விடுகின்றன. நிறைய வாசகங்கள் நம்ம படிச்சு மனப்பாடு செஞ்சு இருப்போம். சிலர்கள் ஆசீர்வாதமான வசனங்களை, சிலர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசனங்களை, சிலர்கள் ஒரு நல்ல ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வந்த சில வசனங்களை அப்படியே மனப்பாடு பண்ணி ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்களை நினைவில் வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஆனால் சில ஊழியர்கள் சத்தியத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது அப்ப சிலர்கள் வார்த்தை ரொம்ப நல்லா இருக்க, இதை நாம மனப்பாடு பண்ணலாமே அப்படின்னு மனப்பாடு பண்ணி வச்சிருப்பீங்க. உதாரணமாக எப்பொழுதுமே ஜாட்டில் சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லா மனிதர்கள் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவில் வரவும், தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இது பிடிச்சு போகுது நிறைய பேருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த வசனத்தை மனப்பாடு பண்றாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். இது பிடிச்சு போயிருது. இதை கூட நீங்க என்ன பண்ணிடுறீங்க, மனப்பாடு பண்ணி வச்சிடறீங்க. அந்த மாதிரி மனப்பாடு பண்ணப்பட்ட வசனங்கள்ல ஒரு வசனம், யாரிடத்தில் போவோம் இறைவா, வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. இது கூட நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதாவது மனப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. யாரிடத்தில் போவது இறைவா, வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு அப்படின்னு. இந்த வாசகம் தெரியாதவர்கள் யாரு? இது எங்க இருக்கு? யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்துல இது இருக்கு. இந்த 68ஆம் வசனத்தை உங்க வசதிக்காக நானே வாசிக்கிறேன், கேளுங்க. சீமோன் பேதுரு இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, தெய்வமே, ஆண்டவா, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம், அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இவ்வளவு பெருசா யாரும் பேசுறதில்ல.
ஆனா சுருக்கமாக இந்த வசனத்துக்குரிய காரியத்தை நீங்க சொல்றீங்க. யாரிடத்தில் போவது இறைவா, வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. இதை குறித்து ஜாட்ல பாடலும் பாடி இருக்கிறோம். நிறைய பேர் இந்த பாடலையும் கேட்டிருக்கிறீங்க. சரி, நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் நல்ல மனப்பாடமாய் இருக்க ஒழிய திருவிருந்துக்கு இது தேவையான வசனம் என்பது மறந்துடுறோம். திருவிருந்து என்று சொன்னால் அப்போ ரசத்தை குறிக்கிற மாதிரி ஏதாவது வசனம் இருக்கான்னு தேடி சொல்றோம். நல்லா கவனிச்சுக்கங்க. திருவிருந்து என்பது ஆண்டவர் சொல்றார், தெரியாம கூட நீ எடுத்துடக்கூடாது. ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்றார் பாருங்க. தன்னைத்தானே நிதானிக்காமல் திருவிருந்துல கைய வைத்தவன் நோய்படுவான், பலவீனம் படுவான், ஏன் நித்ரை என்ற மரணத்தையும் அடைவான். நம்மை நாமே நிதானித்து இந்த திருவிருந்துல பங்கு பெறணும் அப்படின்னு கடவுள் திருவிருந்தை குறித்து இந்த வார்த்தையை சொல்றார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, திருவிருந்து விளையாட்டு தன்மையா எடுக்க முடியாது. நல்ல ஒரு நிதானிப்பு அவசியம், நல்லது ஒரு ஆயுத்தம் அவசியம். நான் இருக்கிற இடம் திருவிருந்து இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, நான் நேற்றைய தினமே 5 மணி நேரம் நாங்க பிரேயர்ல இருப்போம், ஜெபத்துல இருப்போம், பாடல இருப்போம், துதியில இருப்போம், துதிப்போம். 5 மணி நேரமாவது நாங்க செலவழிக்கும். 5 மணி நேரத்துக்கும் போயிடும் சில நேரங்கள்ல. அவ்வளவு நேரம் இருந்து ஆயத்தப்பட்ட பின்பு அடுத்த நாள் தான் திருவிருந்துக்காக நாங்க வருவோம். இது நான் இருக்கிற இடம். இழுத்து பிடிக்க 5 மணி நேரம் ஜனங்களை இழுத்து பிடிக்க என்னால முடியும், அப்படி நடத்துறேன். நீங்களும் ஒருவேளை அப்படி இருப்பீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்க ஒழிய திருவிருந்துக்கு எந்த அளவுக்கு இது சம்பந்தப்படுது அப்படின்னு நிறைய பேர் நம்ம நிதானிக்கிறதுல. திருவிருந்துக்கு இது ரொம்ப சம்பந்தப்படுது. யாரிடத்தில் போவோம் இறைவா, ஆண்டவா, வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு அப்படின்னு இவர் சொல்றார். கரெக்ட், நீங்க இதே மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஆனால் எந்த சந்தர்ப்பத்துல, எந்த நேரத்துல, எந்த காரணத்துக்காக பேதுரு இந்த வார்த்தையை பேசினார்? ஆண்டவர் திடீரென்று ஒரு விஷயத்தை சொன்னார். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேற்றைய தினம் நடந்த அற்புதத்தை எண்ணி யாராவது என்னை பின்பற்றினால், நான் வேணுமென்றால் ஒரு கருணைக்காக நேற்று தினம் செய்தது போல அப்பம் மீன் நான் கொடுத்து விடுவேன். நீங்களும் சாப்பிட்டு முடித்து விடுவீர்கள், ஏப்பமும் விட்டு விடுவீர்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த அப்பம் மீன் எத்தனைதான் என் அற்புதத்தின் வாயிலாக வந்தாலும் அது உங்களுக்கு ஜீவன் அல்ல. வெறும் அற்புதத்தின் வாயிலாக வரக்கூடிய மீனும் ரொட்டியும் உங்களை வாழ வைக்கக்கூடியது அல்ல. நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், என் ரத்தமே மெய்யான பானம், என் மாம்சமே மெய்யான போஜனம். இதை புசிக்காதவன் எவனோ அவன் ஜீவனுடையவன் அல்ல என்று பிரசங்கிக்கிறது தான் யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஏன்னா அங்கதான் இறைவன் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருப்பார். 5000 பேர் வரும் புருஷர்களை வந்து நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு போயிருப்பாங்க. அப்படிதான் பேசணும், வேற வழி இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இறைவனிடத்துல அற்புதத்திற்காக தான் வருகிறார்கள். நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடணும், சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படி கடவுள் என்ன நல்லா வச்சிருப்பாருன்னா இது கரெக்டான கடவுள். அப்படிதான் நிறைய பேர். இப்போ நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். பேதுரு, சீமோன் பேதுரு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா 68ஆம் வசனத்துல, யாரிடத்தில் போவது இறைவா, வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதை நான் திருப்பி கேட்கிறேன், நீங்க இதே மாதிரி சொல்றீங்க இல்லையா? யாரிடத்தில் போவது கர்த்தாவே, யாரிடத்தில் போவது கர்த்தாவே என்கிற வாசகம் உங்க மனசுல என்னன்னு படுது? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க மனசுல என்னன்னு படுது? இப்போ சில நேரங்கள்ல நம்ம மனைவியை பார்த்து, கணவனை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, பெற்றோர்களை பார்த்து, பாஸை பார்த்து, சில யாரோ பெரியவர்களை பார்த்து, ஐயோ நீங்க என்னங்க, நீங்க யாரிடத்தில் போவங்க, யார் எங்களுக்கு இருக்கிறான்னு சொல்லுங்க, யாரிடத்தில் போவங்க, இந்த மாதிரி வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிட்டு இப்ப வேதத்திற்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்க சிந்தனை வேலை செய்யலன்னு அர்த்தம். இப்போ சில நேரங்கள்ல யார்கிட்ட எல்லாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பார்த்து கொடுங்க, உங்களை நம்பி வந்திருக்கிறோம்,
ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் ஆகும். எங்களுக்கு வேற யாரு இருக்கிறாங்க, யார்கிட்ட போய் நாங்க கேட்குவோம்? இந்த மாதிரி நீங்க பழகிட்டீங்க. பணம் கேட்கிற விஷயத்துல யாருகிட்ட போறது? நீங்க தானே எங்களுக்கு அன்னில இருந்து இன்ன வரைக்கும் நீங்க தானே உதவி செஞ்சீங்க, பார்த்து கொஞ்சம் கொடுங்க, வட்டியை கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஒழுங்கா கட்டிடுவங்க, யாருங்க எங்க இருக்கிறான், எங்களுக்கு நீங்க இல்லாம யாரு இருக்கிறான்? இந்த மாதிரி வார்த்தைகளை கிறிஸ்துவுக்கு பயன்படுத்த எவ்வளவு நேரமாக உங்களுக்கு? ஏற்கனவே நீங்க கடன் கேட்டு வாழ்ந்துட்டீங்க. சில நேரங்கள்ல காதலர்கள் பேசுகிற வார்த்தை இதெல்லாம் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு சிந்தனை ஓடாது. தன்னுடைய காதலியை பார்த்து காதலன் சொல்லுகிறான், நான் யார்கிட்ட போவேன்? உங்ககிட்ட தானே நான் உரிமையா நான் பேச முடியும், வாங்கிட்ட தானே நான் உரிமையா இருக்க முடியும், நான் எனக்கு யாரு இருக்கிறான், யார்கிட்ட போக முடியும் என்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல கடவுள்கிட்டயே நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கு அது தப்புன்னு அப்புறமா சொல்றேன். அப்புறமா வேற எங்கெல்லாம் சொல்றோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ முதலாவது நான் சொன்ன கடன்காரங்கிட்ட நம்ம பேசுறோம், பார்த்து கொடுங்க, உங்ககிட்ட இல்லாம நாங்க யார்கிட்ட போக முடியும், இந்த ஷாப்புக்கு தானே நாங்க வரோம், இந்த கடன் இந்த லோன் கிட்ட தானே நாங்க வரோம், பார்த்துங்க, உலகத்துல எவ்வளவு ஷாப் இருக்கு எங்க ஏரியாவில், எங்கேயும் போறதுல உங்ககிட்ட தான் வரோம். எந்த ஷாப்புக்கு நாங்க போகுது, யார் இடத்துல போகுது, உங்க ஷாப்பு தானே, அதனால போட்டு கொஞ்சம் கொடுங்க, கம்மியா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்முடைய குணம். சில நேரங்களில் இறைவன் இடத்துலயும் அப்படித்தான் பேச ஆரம்பிச்சிருது. நாங்க யார் இடத்துல போகுது இறைவா, எங்களுக்கு எதுவுமே வாசல் தெரியலையே, எங்களுக்கு எங்க போகுதுன்னு தெரியலையே, எங்களுக்கு ஜெபிக்கணும்னா உங்க நாமம் தான் வருது, நாங்க ஜெபிக்கணும்னா ஏசப்பன் தான் வருது, யார் இடத்துல போகுது? இதுதான் தப்புன்னு சொல்றேன். அப்போ உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஷாப்புக்கு எப்பொழுதும் போயிட்டு இந்த ஷாப் தானே நாங்க வரோம், இங்க தானே நாங்க ரேஷன் வாங்குறோம், அப்ப யார் இடத்துல நாங்க போவோம் என்பது போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காம்ப்ரமைஸ், ஏதோ ஒரு குறிப்பிட்ட கம்ஃபர்டபிள், இந்த காரணத்துக்காக தான் ஷாப்கீப்பர் கிட்ட பேசின மாதிரி கிறிஸ்துவ கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க நம்முடைய வார்த்தை. ஒரு காதலி கிட்ட பேசுற மாதிரி, வாங்கிட்ட தானே நான் உரிமையா இருக்க முடியும், வாங்கிட்ட தானே நான் உரிமையா பேச முடியும், நீ என்ன இப்படி மூஞ்ச எடுத்து வச்சுக்கிற, இப்ப யாரு இருக்கிறான் எனக்கு, வாங்கிட்ட இல்லாம வேற யார்கிட்ட நான் இந்த உரிமையை காட்ட முடியும்? இந்த மாதிரிதான் கடவுள்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறோம். ஆண்டவா, எனக்கு உமக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு தெரியும், சரி இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல முடியும், நீங்க தானே இருக்கிறீங்க, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி நம்ம பழகிறோம். இன்னொரு முறை என்னை விட உங்களுக்கு அனுபவம் அதிகம் இருக்கும். ஏன்னா எனக்கு வீடாகி போச்சு, சர்ச் ஆகி போச்சு, அவ்வளவுதான் என்னுடைய அனுபவம். உங்களுக்கு எங்கெங்கேயோ நீங்க வேலை செய்றீங்க, மேல கீழே இறங்குறீங்க, டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கலாம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, இறைவா யாரிடத்தில் போவது? வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு, லோன் கொடுக்கிறது நீங்கள் அல்லவா, சகாயம் செய்வது நீங்கள் அல்லவா, உதவி செய்வது நீங்கள் அல்லவா, காப்பாற்றுவது நீங்கள் அல்லவா, கரை சேர்க்கிறது நீங்கள் அல்லவா, புத்திமதியை கொடுப்பது நீங்கள் அல்லவா, எனக்கு பாதுகாப்பை கொடுப்பது நீங்கள் அல்லவா, யாரிடத்தில் போவது இறைவா என்று நீங்க சொல்லிட்டா இந்த திருவிருந்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆயிடும். என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா, இந்த திருவிருந்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஆயிடும். அப்ப எவ்வளவு சொன்ன பாருங்க. அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டா திருவிருந்துக்கும் ஏன் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்க பழகிட்டீங்க. யார்கிட்ட போகுது உதவிக்கு, யார்கிட்ட போகுது லோனுக்கு, யார்கிட்ட போகுது காதலுக்கு, யார்கிட்ட போகுது இந்த விஷயத்திற்கு, யார்கிட்ட போகுது போலீஸ் நீங்க தானே, அதனாலதான் பாதுகாப்புக்கு உங்ககிட்ட வந்தோம், யார்கிட்ட போகுது நாங்க, இப்படி சொல்லி பழகிட்டீங்க. இதே வார்த்தையை நீங்க கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தும் போது எந்த பிரயோஜனமும் ஆகாது. சீமோன் கிட்ட கேட்கணும், நீங்க சீமோன் பேதுரு கிட்ட கேட்கணும், ஏம்பா எந்த நேரத்துல எப்போ நீ இந்த வார்த்தை பேசின, யாரிடத்தில் போவது ஆண்டவரே, வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு அப்படின்னு என்ன காரணத்துக்காக பேசின அப்படின்னு பேதுருகிட்ட கேட்டாதான் நல்ல விளக்கம் நமக்கு கிடைக்கும். எனவே மறந்து விடாதிருங்க, திருவிருந்துக்கு வரும்போது நம்மை நாமே நிதானிக்கிற தன்மை அவசியம். அப்படி இல்லைன்னா எல்லாமே சொதுப்பி போயிடும். ஆமா, எல்லாமே நிதானிக்க முடியாமல் இருப்பது நான் தன்னைத்தானே நிதானிக்காதவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது பாருங்க.
அந்த மாதிரி எல்லாமே சொதிப்பி போயிடும். ஏனவேதான் இந்த முறை இந்த திருவிருந்துக்கு நான் உங்களுக்கு அருமையான ஒரு ஆலோசனை சொல்றேன். கடவுள்கிட்ட வரும்போது காதலி கிட்ட சொல்ற மாதிரி, கடங்கர்கிட்ட சொல்ற மாதிரி, போலீஸ் கிட்ட சொல்ற மாதிரி, நண்பன்கிட்ட சொல்ற மாதிரி, டேய் உன்னை விட யாரடா எனக்கு இருக்கு, உரிமையா வந்திருக்கிறேன் உன் வீட்டுக்கு, ஏதோ கொஞ்சம் காஃபி கொண்டு வா அப்படின்ற மாதிரி இறைவன்கிட்ட பேசக்கூடாது. யாரிடத்தில் போவது இறைவா, வாழ்வுதர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு அப்படின்னு மனப்பாடம் பண்ணி கூட பேசக்கூடாது. மனப்பாடு பண்ணியும் பேசக்கூடாது. அதே நேரத்தில் நீங்க உலகத்துல பழகின மாதிரி இந்த வார்த்தைகளை இறைவன் பேசி தொலைச்சிடாதீங்க, நல்லதல்ல. நான் கடவுள் ரொம்ப ஞானி, மிகப்பெரிய ஞானி. அவர் வெறும் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தையும் பார்க்கிறவர். என்னங்க உள்ளத்துல கிரியை இருக்கு, என்ன விஷயத்தை இவன் உணர்ந்து பேசுறான், இதெல்லாம் கடவுள் கவனிக்கிறவர். அதனால கடவுளுடைய சமூகத்துல விளையாடாதீங்க. கடவுள் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்னா, அதாவது திருவிருந்த கொடுத்திருக்கிறார்னா, அந்த திருவிருந்த ஆசீர்வதிக்கப்படனா அதுக்குண்டான ஆயத்தமோ அதுக்குண்டான அந்த புரிதலும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். வசனம் சொல்லிச்சு நம்ம செய்திருந்தோம் தப்புதான். சிலர்கள் திருவிருந்து நாள் என்று கால் கழுவார்கள். அங்க பைபிள் அப்படி சொல்லப்படவே இல்லை. அவசரமா வாசித்தால் கால் கழுவிட்டு தான் திருவிருந்து எடுக்கணும் என்பது போல காணப்படும். நிதானமா பாருங்க, திருவிருந்துக்கும் கால் கழுவுதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நமக்கு அப்படி ஒரு விஷயம் அப்படி மனசுல பற்றுது. அதனால வெளி தோற்றத்துக்கு ஏற்ற ஆயத்தங்களை செய்ய நமக்கு ஈஸியா இருக்குமே ஒழிய, அந்தரங்கத்தை பார்க்கிற ஆயத்தத்தை செய்ய நமக்கு ஈஸியா படுறது இல்ல. வெளித்தோட்டத்துல முகம் கழிட்டு வான்னு சொன்னா கழிட்டு வந்துருவான், கால் கழிட்டு வான்னு சொன்னா கழிட்டு வந்துருவான், இந்த நோன்பு அனுசரின்னு சொன்னா அனுசரிச்சிடுவான். ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, அந்தரங்கத்துக்கு ஏற்ற ஆயத்தங்களை இறைவன் சொல்லும் போது அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதனாலதான் ஒவ்வொரு திருவிருந்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆலோசனையை கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த செய்தியை திருவிருந்து எடுக்கிற திருச்சபைகளுக்கு தான் அனுப்பணும்னு நான் நினைச்சேன் ஸ்டார்டிங்ல. வேண்டாம் வேண்டாம், எல்லோருமே கேட்கட்டும், திருவிருந்துக்கு வராத திருச்சபைகளும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் இதை கொடுத்துட்டு இருக்கிறேன். ஜாகிரதையாக கவனிங்க. அதனால காதலிக்கோ இல்ல சகாயம் செய்யறனுக்கோ, போலிட்டேஷனுக்கோ, நண்பனுக்கோ, மனைவிக்கோ, கணவனுக்கோ, பிள்ளைக்கோ, யாருக்கோ ஒருவருக்கு நீங்க சொல்ற மாதிரி, உன்னை விட்ட யாரு இருக்கலாம் எனக்கு, அதனாலதான் உரிமையா வந்து கேட்கிறேன் என்பது போல இறைவன்கிட்ட பேசக்கூடாது. இந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஒன்று நடந்தது. இந்த பேதுரு இந்த வார்த்தை சொல்றாரு, இது சொல்லுவதற்கு முன்னாடி பெரிய பிரச்சனை நடந்தது. சிலர்கள் இயேசுவை அற்புதத்திற்காக பின்பற்ற ரெடியா இருந்தாங்க. ஆனா இயேசு அவங்களை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. இதுதான் பிரச்சனையா. இவங்க நேற்று தினம் இயேசு கிறிஸ்து மாம்பெரிய அற்புதம் செய்தார். 5 ரொட்டி 2 மீனை எடுத்து வெறும் புருஷர்கள் அப்படின்னா ஸ்திரீகள் பிள்ளைகள் கணக்கு போட்டு பார்த்தா 25,000 பேர், 25,000 பேரை இறைவன் போஷித்திருக்கிறார். அதுவும் திருப்தியாக. மீதி எடுக்கப்பட்ட துணிக்கைகள் மட்டும் 12 கூடைகள் நிரம்பின என்று வேதம் சொல்லுது. அவ்வளவு சாப்பிட்டா அவங்களுக்கு சரி விட, இன்னைக்கு ஏன் நம்ம சமையல் செய்யணும், பேசாம இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே போயிடுவோம். ரொம்ப நேரம் அவர்கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தா போகும்போது சும்மா அனுப்பிட மாட்டார். அவர் தான் தர்மகர்த்தாச்சே, அற்புதத்தை செய்து மூக்கு பிடிக்க சாப்பாடு கொடுப்பார், வா போலாம் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. அடுத்த நாள் வருகிறதை பார்த்த இயேசு கிறிஸ்து மன நொந்து போய், அழிந்து போகிற இந்த மீன் ரொட்டிக்காகவா என்னை பின்பற்றீங்க? நான் உங்களுக்கு மெய்யாகவே ஒரு வார்த்தை சொல்றேன், மீன் ரொட்டி மட்டும் அழிந்து போகக்கூடியது அல்ல. ஒரு காலத்துல உலகமே பார்த்திராத மன்னாவை சாப்பிட்டாங்களே உங்களுடைய பிதாக்கள், அந்த மன்னா கூட அழிந்து போச்சு அப்படின்றார். அந்த மன்னாவே அழிஞ்சு போச்சுன்னா இந்த சாதாரண மீன் ரொட்டி அழியாதா? இது கூட அழிஞ்சு போயிடும். அதனால அழிந்து போகிற ரொட்டிக்காக ஏன் என் பின்னாடி வரீங்க? பிதாவானவர் ஏற்கனவே உங்களுக்கு ஒன்றை சாப்பிடும்படி பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். அது எது தெரியுங்களா? அதுதான் என் மாம்சமும் என் ரத்தமும். 6ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிக்கணும். எனக்கு இப்ப படப்படப்பா இருக்கு. ஏன்னா குறிப்பிட்ட டைம்ஸ் தான் இந்த ஸ்டுடியோல பேச முடியும். அதனால மனமடன் நான் பேசணும். அப்ப கடவுள் பாருங்க,
6ஆம் அதிகாரத்தை டைம் இருக்கும்போது போய் வாசிங்க. என் மாம்சமும் என் ரத்தம் தான் மெய்யான போஜனம் சொல்றார். இத கேட்ட உடனே யூதர்களுக்குள்ள பெரிய கலவரம் வந்துச்சு. இவன் உண்மையிலேயே நம்ம யூதா இனத்துக்கு சேர்ந்தவனா? இவன் உண்மையிலேயே பைபிள் படிச்சவனா? இவன் பழையற்பட்ட படிச்சிருந்தா இவனுக்கு புத்தி வரும். பாருங்க, இங்கதான் நிறைய பேர் பழையற்பட்ட தூக்கி பிடிப்பாங்க. ரொம்ப ஜாகிரதையா இருங்க. பழையற்பட்ட ரொம்ப தூக்கி பிடிக்கிறவங்களை குறித்து ஜாகிரதையா இருங்க. ஏன் சொன்னா மொத்த ஆட்களை இழுத்து விட்டுருவாங்க. அதனாலதான் இவங்க சொல்றாங்க, இவன் பழையற்பட்ட படிச்சவனா? இவன் என்ன பண்றான் பாரு. எங்கேயாவது நம்முடைய பைபிள்ல ரத்தம் மாம்சம் சாப்பிடணும்னு இருக்கா? அதுவும் மனுஷ கறி, அதுவும் மனுஷ ரத்தம். பலியிடப்படும் போது ரத்தத்தை எவனும் குடிக்க கூடாது, அது ஜீவம், அதை கீழே ஊத்திடுங்க மண்ல அப்படின்னு மோசே, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவரே அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இவன் என்னடா தச்சனுடைய மகன். பாருங்க, அவங்களுக்கு இன்னும் தெரியல அவர் தான் கடவுள்னு. அதனால பழைய ஏற்பாட்டு என்பதை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். சரி, அது அப்புறமா சொல்றேன். இப்போ அதை கேட்டு கலவரம் உண்டான உடனேயே, இவனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையுமா நம்ம புசிக்கிறது, வாங்கடா எந்திரிச்சு போலாம் அப்படின்னு எல்லாருமே போயிட்டாங்க. முக்கியமா சொல்லப்போம்னா 72 சீடருங்க இயேசு கிறிஸ்துக்கு, எல்லாருமே போயிட்டாங்க. எல்லோருமே போவதை இறைவன் பார்க்கிறார். ஒரு நொடி பொழுதுல அவருடைய கூட்டமே உடைஞ்சு போய் 0 ஆயிட்டார் இயேசு கிறிஸ்து. எல்லாருமே போயிட்டாங்க. அதனால சபைகள் சில நேரத்தில் உடைவது ரொம்ப அவசியம். சபை உடையில நினைச்சுக்க, அங்க சரியா சத்தியம் வந்துட்டு இல்லைன்னு அர்த்தம். அடிக்கடிக்கு சபை உடையணும். அடிக்கடிக்கு நம்மோடு கூட வருங்க யாரு, தொடர்ந்து இருக்குங்க யார் என்ற விஷயம் வெளியே வரணும். அதனால அடிக்கடிக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கறது அவசியம். அப்பதான் பொறுக்கிறவன் உள்ள இருக்கிறவன், பொறுத்து கொள்ளாதவன் வெளியே போயிடுவான். வெளியே போகணும் தான் நான் சொல்றேன். ஏன்னா எல்லோரையும் உள்ள சேர்த்து வச்சிட்டு இருக்க நம்மால முடியாது. சரி, அப்ப எல்லாருமே போவதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு. இப்படி பார்த்தா 12 பேர் நின்னுட்டு இருக்கிறாங்க. 12 பேரை பார்த்து கேட்கிறாரு, ஏன் நீங்களும் போலியா? எல்லாருமே போயிட்டாங்க, நீங்களும் போலியா அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, பேதுரு, யாரிடத்தில் போவது இறைவா? வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. வாங்க, இது இனி எனக்கு 20 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரமா விளக்கி காட்டுறேன். யாரிடத்தில் போவது இறைவா? வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்கணும், யாரிடத்தில் போவதுன்னு யாரை குறித்து சொல்றார், அதுதான் அவசியம். யாரிடத்தில் போவது இறைவா என்று யாரை குறித்து சொல்றார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அடிக்கடிக்கு கை இப்படி பண்றேன்னு வச்சுக்காதீங்க. இந்த முடி காதுக்குள்ள போயிட்டு இருக்கு, இந்த ஏசிக்கு ஃபேனுக்கும். சரி, யாரிடத்தில் போவது இறைவா? வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு அப்படின்றார். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ நாம குத்துமதிப்பா, சேட்டு யார்கிட்ட நாங்க போக முடியும், நீங்க தானே எங்களுக்கு லோன் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம பேசுறது வேற அர்த்தம். யாரிடத்தில் போவதுன்னு மைண்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒருத்தர் முன்னாடி யார்கிட்ட நான் போவதுன்னு சொல்லுவான். ஆனா இங்க சீமோன் பேதுருக்கு மைண்ட்ல இருக்கிறாங்க யாருன்னு. அந்த யார் என்ற வார்த்தையை இவர் சொல்ல மாட்டேன்றார். யாரிடத்தில் போவது இறைவா? வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. யாரிடத்தில் போவது இறைவா? ஃபர்ஸ்ட் விஷயம், அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டுன்னு சொல்லும் போது வாழ்வு தராத வசனம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான். இந்த 2 விஷயம் தெரியல அப்படின்னா திருவிருந்து உங்களுக்கு வேஸ்ட். யாரிடத்தில் போவோம் இறைவா அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடி யாரிடத்தில் போக முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்வு தர வசனம் உம்மிடத்தில் அல்லவா உண்டு என்பதை விட வாழ்வு தராத வசனங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கணும். கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்றார் பாருங்க. ஐயோ, இதுதான் முக்கியம், இது ரொம்ப முக்கியம். நான் 3 விஷயம் சொல்லி முடிச்சேன். ஃபர்ஸ்ட் விஷயம், யாரிடத்தில் போவது இறைவா? யார் அது? யாரையும் மனசுல வச்சாதான் யாரிடத்தில் நாம் போவது அப்படின்னு அவங்களுக்கு குறித்து சொல்ல முடியும். அவங்க யார் அப்படின்னு சொன்னா சுருக்கமா சொல்றேன், ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்ச நேரம் தான், முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான். அதனால சுருக்கமா சொல்றேன். யார் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். இப்ரியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலியமா திருவுள்ளம் பற்றின தேவன். அப்ப யாரு ஃபர்ஸ்ட் யார் இடத்தில் திருவுள்ளம் பற்றினார்? தேவன் யார் இடத்தில் திருவுள்ளம் பற்றினார்? முதலாவது, அதாவது பூர்வ காலத்தில், எபிரேயர் புஸ்தகம் 1:1 பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும். அப்படின்னா ஏசையா, எரமியா, அபாக்குக்கு, மல்கியா, மோசே, வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகள் மூலியமா திருவுள்ளம் பற்றின கடவுள் இந்த கடைசி காலத்தில் படிச்சீங்களா? இந்த கடைசி காலத்தில் தமது குமாரன் மூலியமா திருவுள்ளம் பற்றினார். அப்ப பேதுரு எதை சொல்றாரு? யாரிடத்தில் போவது? எல்லாருமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே மோசே, ஏசாயா எல்லாருமே எங்க இருக்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. ஏன் பழைய ஏற்பாட்டில் இருக்க கூடாதோ? அது சொல்றேன் கேளுங்க. பழைய ஏற்பாட்டுனா என்னன்னு சொல்றேன் கேளுங்க. பழைய ஏற்பாட்டு என்று சொன்னால் நிறைவேறுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை, ஆனா நிறைவேற்றாது. பழைய ஏற்பாட்டுக்கு நிறைய பேர் மயங்கி போறீங்க. ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. பழைய ஏற்பாட்டு நிறைவேறப்பட வேண்டியவைகள், ஆனா நிறைவேற்ற அதுக்கு சக்தி கிடையாது. அப்ப அதை நிறைவேற்றுகிறவர் யார் என்றால் கிறிஸ்துவே சொல்றார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படி வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அது எனக்குள் நிறைவேற்றப்படும்படியாகவே வந்தேன். அப்ப கிறிஸ்து தான் வசனத்தை நிறைவேற்றுகிறவர். அப்ப கிறிஸ்து கிட்ட வரும்போதுதான் நமக்கு அவர் கொடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். என்ன ஒரு நிமிஷம், பழைய ஏற்பாட்டு நிறைவேற்ற முடியாது, கிறிஸ்துக்குள்ள நிறைவேற்ற முடியும். நாம் கிறிஸ்து கிட்ட வரும்போது தான் எல்லாமே சரியாக்கப்படும். புரியுதிய பிரதர் அப்படின்றீங்களா? சொல்றேங்க. பழைய ஏற்பாட்டு என்பது நம்ம சாப்பிட்ற பிளேட் மாதிரி. ஐயோ நான் பிளேட் சாப்பிடலீங்கன்னு சொல்லக்கூடாது. புத்தி பூர்வமா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, பிளேட் மாதிரி. பழைய ஏற்பாட்டு பிளேட் மாதிரி, புதிய ஏற்பாட்டு அந்த பிளேட்டுக்குள்ள இருக்கிற சாதம் மாதிரி. நீ வெறும் பிளேட் தூக்கி நீ என்ன பண்ற? பிச்சை எடுக்க போற. பிச்சை எடுத்தாலும் பிளேட்ல இருக்கத்தானே நீ சாப்பிடணும். பழைய ஏற்பாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனா அது ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி, தங்கம் பிளேட் மாதிரி. நீ என்னன்னு வச்சுக்க, தாமிரம் பிளேட் மாதிரி, இல்ல பித்தளைன்னு வச்சுக்க, எப்படியோ ஒண்ணு வச்சுக்க, பிளாஸ்டிக் கூட வச்சுக்க, எப்படியாவது வச்சுக்க. ஆனால் அந்த தங்கத்தட்டுல போடுற சாப்பாடு தான் புதிய ஏற்பாட்டு. உனக்கு சாப்பாடு வேணுமா? தங்கத்தட்டு வேணுமா? தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும்? தங்க எப்படி தாகத்தை தீர்க்க முடியும்? அப்ப தங்க கிளாஸ் இருக்கு, அது பழைய ஏற்பாட்டு. அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற தண்ணீர் தான் புதிய ஏற்பாட்டு. எனக்கு நிறைய பேருடைய கெடுதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யெகோவா, ஐயோ அது நித்திய ஸ்தாபிக்கப்பட்ட பெயர், அது நித்தியமானது, அதனாலதான் நம்ம அதை பின்பற்றணும். யெகோவாவுடைய நாமம் தான் மிக முக்கியம். யெகோவா நீங்க சொல்லிக்கங்க. ஏன்னா சில நேரங்களில் சில பிள்ளைங்க பிடிவாதமா இருந்தா திருத்த ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பைபிள் என்னன்னு சொல்லுது, உன்னை யாரும் ஒருத்தர் திருத்த வருவான்னு சொல்லல, உன்னை எவனும் திருத்த முடியாதுன்னு கடவுளுக்கே தெரியும். கடவுளுக்கே தெரியும் உன்னை எவனுமே திருத்த முடியாதுன்னு. கடவுளுக்கே தெரியும் அவரே உன்னால திருத்த முடியாது அப்படின்னு. அதனாலதான் திருவிருந்துக்கு வரும்போது பைபிள் சொல்லுது, தன்னைத்தானே நிதானிக்கிறவன் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். நிதானிக்கிற மனுஷன் எவனுக்கு வருதோ அவன் தான் திருந்த முடியுமே ஒழிய யாரோ ஒருத்தர் நம்மள திருத்த முடியாது. இந்த டேஞ்சரை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க, அதை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டு என்னதான் கவர்ச்சிகரமான வசனங்களால கோர்க்கப்பட்டிருந்தாலும் பேதுருவை போல உங்களையே நீங்க நிதானிக்கணும். நாங்க பழைய ஏற்பாட்டை வாசித்தோம், மோசையை வாசித்தோம், தீர்க்கதரிசிகளை வாசித்தோம், பங்கு பங்காக வகை வகையாக வாசித்தோம். ஆனா அது பிளேட் மாதிரி தான். ஆனா உங்க வாசகம், ஆனா உங்க வழி, ஆனா உங்க சத்தியம் அந்த பிளேட்ல இருக்கிற சாதம் மாதிரி. அதனால இருந்த சாதத்தை சாப்பிடணுமா இல்ல பிளேட்டை சாப்பிடணுமா? இதான் கேள்வி. சாதத்தையா பிளேட்டையா? பிளேட்டை சாப்பிடுறது பைத்தியக்கரமாக இல்லை. நல்ல கவனிச்சு பாருங்க. ஏனவைதான் உங்களுடைய நிதானிப்பை எந்த அளவுக்கு இருக்கணும்னா, பைபிள்ல இருந்து எப்பொழுதும் படிக்கும் போது உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்து கொள்ளும்படியாக செயலினிய காட்டாதீங்க. அப்படிதான் சில பேர் தங்களை பிரிச்சுக்கிறாங்க.
இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்கன்னா பல இடங்கள்ல ஜா விட்னஸ் என்பது பல ஒரு வடிவங்கள்ல கிரியேட் செஞ்சுட்டு இருக்கு. இப்ப எல்லாம் ஜா விட்னஸ் டைரக்டா சொல்லிக்கிறது இல்ல, நாங்க ஜஹா விட்னஸ் சொல்லிக்கிறது இல்ல, விதவிதங்கள்ல செயல்படுறாங்க. எப்படியாவது சாதம் சாப்பிடக்கூடிய விதத்துல இருந்து உங்களை வெளியேற்ற வேணும். உங்களுக்கு பிளேட்டையே கையில கொடுக்கிற மாதிரி, பிளேட்டை சாப்பிட்டுக்க, கோல்டு பிளேட்டு, கோல்டு எவ்வளவு விலை கேட்டுப்பாரு, கோல்டுடைய விலை எவ்வளவு கேட்டுப்பார், தங்கத்துடைய விலை எவ்வளவு கேட்டுப்பார், பழைய ஏற்பாட்டுடைய அந்த டெத்து எவ்வளவு கேட்டுப்பார். வரியா லேவியராகம புஸ்தகத்துடைய விளக்கம் சொல்றோம், உபாகமத்துடைய விளக்கம் சொல்றோம், இதெல்லாம் தங்கத்தட்டு, அவ்வளவுதான், ஒன்னும் யூஸ் இல்ல. என்ன அப்படின்னு சொன்னா அந்த தட்டுல போடப்படுற சாதம் தான் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலியமா கொடுத்தது. இப்ப கிறிஸ்துவ இப்ப ஜா விட்னஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, முற்றிலுமா கிறிஸ்துவ நம்ம வெறுத்துட்டா ஜனங்க மறுபடியும் நம்மள பழைய ஏற்பாட்டு கொண்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு இப்ப கிறிஸ்துவையும் அடிக்கடிக்கு இழுத்துக்கிறாங்க. ஓ, எப்படி கோராயினுடைய தலைவன் சொன்னான் பாருங்க, அந்த வம்சத்துடைய தலைவன், வாங்க நம்ம மறுபடியும் எகிப்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி மறுபடியும் எகிப்துக்கு போயிடுவோம். அங்கதான் வெள்ளரிக்காய், கறி சாதம் எல்லாமே இருந்துச்சு. இந்த வனாந்தரத்துல குடிக்க தண்ணி கூட கிடையாது. அப்படி புதிய ஏற்பாட்டை அந்த கோணத்துல காட்டி மறுபடியும் அழைச்சிட்டு போகுது எகிப்துக்கு. பழைய ஏற்பாட்டை நீங்க பின்பற்றினால் மறுபடியும் எகிப்துக்கு போற மாதிரி கதை இது. அதாவது கிறிஸ்துவை நீங்கள் இன்னும் உணரவில்லை என்கிற அர்த்தமாகும். இன்னும் நீங்க உணரவில்லை. எனவே கிறிஸ்து யாராக இருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளை பேதுரு எப்படி சொல்றா பாருங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றார். அதாவது இதுவரைக்கும் வந்தவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள், இதுவரைக்கும் வந்தவர்கள் எல்லாம் அறிவிக்கக்கூடியவர்கள், ஆனா நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்ல. அவங்களால அது முடியாதுங்க. ஏன்னா வரப்போகிறத சொல்லுவது தான் நிழல். அப்ப பழைய ஏற்பாட்டு முற்றிலுமாக நிழல், வரப்போகிறது சொல்லி கொடுக்கிறது, அவ்வளவுதான். ஆனா அதை நிறைவேற்றுகிறது யாரு? நிஜம். எனவேதான் சிறு பிள்ளைங்களுக்கு பழைய ஏற்பாட்டுடைய பாடத்தை எடுத்துட்டு இருக்கிற சீசிக்க அப்படின்னு சொல்லி, அதாவது சின்ன சிட்டு குருவி என்ற அர்த்தம், அது சீசிக்கன்னு சொல்றோம். அந்த பாடங்களை கவனமா கேளுங்க. வாரம் வாரம் எடுத்துட்டு இருக்கிற பழைய ஏற்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கணும். சோ அதுல நீங்க கையை வச்சுட்டு சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை விடுதலை செய்ய யாராலையும் முடியாது. நீங்க மட்டும் அல்ல, எது கூர்மையான கத்தி எடுத்து கீறி கொள்ளுவது, கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கீறி விடுவீங்க. இந்த டேஞ்சர்னஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்களை நிதானித்தால் மட்டும்தான் முடியும். எவராலையும் உங்களை திருத்த முடியாது. எவரும் சொல்றதை விட இப்படி சொல்றாங்க, கடவுளே உங்களை திருத்த முடியாதுங்க, அவ்வளவுதாங்க சொல்றேன். கடவுளே நினைச்சாலும் திருத்த முடியாது. ஐயோ ஐயோன்னெல்லாம் சொல்லாதீங்க. ஆதாமை இறைவன் திருத்தினாரா? கடவுளே நினைச்சாலும் திருத்த முடியாது. ஏவாளா நிதானிச்சாதான் திருந்த முடியும். ஆதாமா தன்னைத்தானே நிதானிச்சு, இல்லப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, சொல்றத நல்லா கவனிச்சு பார்த்தா பழைய ஏற்பாட்டு என்னதான் தங்கத்தால் செய்யப்பட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது பிளேட் தானே. பிளேட்டை நம்ம சாப்பிட முடியும், நம்ம சாப்பிட வேண்டியது சாதம் தானே. அப்படின்ற அந்த நிதானிப்பு உனக்குள்ள வந்தாதான் நீ தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் நீ தப்பித்துக் கொள்ள சான்ஸே கிடையாது. இப்போ பழைய ஏற்பாட்டு படிக்கிறது ஆபத்துன்றீங்களா? ஆபத்து கிடையாது. பழைய ஏற்பாட்டு தெரிஞ்சுக்கினாதான் புதிய ஏற்பாட்டை புரிஞ்சிக்க முடியும். பாருங்க, தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. புதிய ஏற்பாட்டு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது இருந்தா தானே. தெரிஞ்சுக்கதே இல்லை அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது எப்படி வரும்? அப்ப பழைய ஏற்பாட்டை நம்மளால வெறுக்க முடியாது. ஏன்னு சொன்னா தெரிஞ்சுக்காம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? கேள்விப்படாம எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? பழைய ஏற்பாட்டு என்னைக்குமே அதான் ஆண்டவரே சொல்லிட்டார், நான் அழிக்கும்படியாக வரல. நான் ஏன் அழிக்கணும்? நான் அழிக்கும்படியாக வரல, அது நிறைவேறணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு நிறைவேற்றம் படும்படியாக தான் கொடுக்கப்பட்டது. அது நிறைவேற்றப்படணும். அது நிறைவேற்றப்படணும் அப்படின்னா நீங்க அல்ல நிறைவேற்றப்படுது, உங்களால் நியமிக்கப்பட்ட ஆசாரியன் அல்லது நிறைவேற்றப்பட வேண்டியது கொடுத்தவனே நிறைவேற்றணும். அப்ப கொடுத்தவன் யாரு? கடவுள் தான். கடவுள் தான் கொடுத்தாருன்னா கடவுள் தான் நிறைவேற்றணும்ன்ற அர்த்தம். அப்ப வந்தவர் யாரு? வந்தவர் தீர்க்கதரிசி அல்ல. ஏன்னா கொடுத்தவர் தான் நிறைவேற்றணும்னா அப்ப கொடுத்தவர் கடவுள் என்றார், நிறைவேற்றுகிறதும் கடவுள் தான். கொடுத்தவர் கடவுள், நிறைவேற்ற இன்னொரு மனுஷனை வைக்க மாட்டார், அவர் தான் நிறைவேற்றணும். அதனாலதான் கிறிஸ்து விஷயத்துல நிறைய பேர் இடரல் அடைய காரணமே என்ன அப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டுடைய சுவட்டுக்களை இவர்கள் பின்பற்றுவது.
அதனாலதான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டை படிங்க, தப்பு கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுடைய விஷயங்கள், சத்தியங்களை மறுதளிக்கிற அளவுக்கு படிச்சா உங்களை கடவுள் உங்களை அழைச்சி சிவந்த சமுதிரத்தை கடக்க பண்ணாலும் மறுபடியும் நீங்க சிவந்த சமுதிரத்தை கடந்து எகிப்துக்கு போற மாதிரி அர்த்தம் தான் பழைய ஏற்பாட்டு. நம்பினால் நம்புங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்படி வேணுமென்றாலும் எடுத்துக்கங்க. நீ என்ன அண்ணனா தம்பியா? இல்ல நான் என்ன சுஷ்டிகர்த்தர, நீ என்ன ஏன் சுஷ்டியா? நானே ஒரு பலவீனம், நானே ஒரு பாவி. நான் எப்படி உன்னை ரட்சிக்க முடியும்? உன்னை எப்படி நான் எவ்வளவுதான் ஃபோர்ஸ் பண்ண முடியும்? நானே துண்டகானம் துணியகானன்னு நானே பயந்து கிடுக்கிறேன். நானே ஒரு மனுஷன், எனக்கே ரட்சிப்பின் வழி வேணும்னு ஆண்டவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். இப்ப நான் எப்படி உன்னை திருத்த முடியும்? என்னால திருத்த முடியாது. நான் போற பாதை இதுன்னு நான் சொல்லி கொடுக்க முடியும், அவ்வளவுதான். இஷ்டம் இருந்தா நீ பின்பற்றணும், இல்லைன்னா அது உன்னுடைய இஷ்டம். உன் ஆத்துமா உனக்கு சேர்ந்த விஷயம். அதனால எச்சரிக்கையாக இருங்க ஜெகோவா விட்னஸ்களை குறித்து. இப்பெல்லாம் ஜெகோவா விட்னஸ், பழைய காலத்துல பார்ப்பீங்கன்னா ஜெகோவா விட்னஸ் வாட்ச் டவர் அப்படின்னு டைரக்டா போடுவாங்க. இப்பெல்லாம் அவங்க போடுறது இல்ல. ஏன்னா உங்களை எகிப்துக்கு அழைச்சிட்டு போனோம்னா, வனாந்தரத்துல இருந்து உங்களை எகிப்துக்கு அழைச்சிட்டு போனோம்னா வெவ்வேறு விதத்துல தான் காட்ட முடியும். வெறும் பார்வோனுடைய சேனை பின்பற்றி வந்தது ஜெகோவா விட்னஸ் ஒரு காலத்துல. பழைய ஏற்பாட்டு அப்படின்னு. அதனாலதான் முகமது ஒரு டைப்ல வந்தாப்ல. முகமது என்ன பண்ணாப்ல, பழைய ஏற்பாட்டு என்று சொல்லி புதிய ஏற்பாட்டுல கொஞ்சம் கூட தொட்டல. வெறும் இயேசு என்ற பெயர் மட்டும் தான் தொட்டார், எதுவுமே தொட்டல. அப்படியே இஸ்லாம் ஜனத்தை எகிப்துக்கு கொண்டு போனார். வனாந்தரத்துக்கு வந்து பரமக்கானனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய இஸ்லாமியர்களை அப்படியே மொத்தமா எகிப்துக்கு கொண்டு போயிட்டார். ஞானம் அர்த்தமா கவனிச்சா எகிப்து மறுபடியும் பழைய வாழ்க்கை, மறுபடியும் லூசிபர், மறுபடியும் நன்மை தீமை கனி என்ற அர்த்தம் அழைச்சிட்டு போயிட்டாப்ல. சரி, அது அந்த ஜாதிக்கு. அப்ப எல்லா ஜாதியும் போனோம்னா இன்னொருத்தர் எழுமனா ரூசல் அப்படின்னு. இவர் என்ன பண்ணாரு, ஜெகோவா விட்னஸ் என்று ஆரம்பித்து மறுபடியும் எகிப்துக்கு அழைச்சிட்டு போறார். நான் அவரை மட்டும் சொல்லக்கூடாது, எவருக்கெல்லாம் பாருங்க, ஜெகோவா விட்னஸ் சொல்வதனால ஒன்னும் பலன் கிடையாது. பாவம், அவங்கள மட்டும் சொல்லக்கூடாது. எவர்களுக்கெல்லாம் கிறிஸ்து இன்னும் நிதானிக்க தெரியலையோ அவங்க எல்லாருமே பழைய ஏற்பாட்டுன்னு தான் அர்த்தம். மறுபடியும் எகிப்துக்கே போருங்க. இவங்களை குறித்து நீங்க ஜாகிரதையா இருக்கணும். ஒன்னு அவங்களை விட்டு நீங்க விலகிடுங்க. இல்லை என்று சொன்னால் உங்களையும் சேர்த்து அவர்கள் கவிழ்த்து போடுவார்கள். ஏன்னா அவங்க திருத்த முடியாது, அவங்களை திருத்த யாராலே முடியாது. இப்ப இந்த வசனத்தை கேட்டு அவங்களா நிதானிச்சா தான் முடியும், யோசித்தா தான் முடியும். யோசிக்க முடியல அப்படின்னு சொன்னா மறுபடியும் பழைய ஏற்பாட்டு ரெஃபரன்ஸே காட்டின்னு இருப்பாங்க. இந்த பாரு இங்க இப்படி சொல்லுது, இந்த பாரு இங்க இப்படி சொல்லுது, இந்த பாரு இங்க இப்படி இருக்கு. அதனால நாளுக்கு நாள் இப்படி சொல்ல கிறிஸ்து யாராயிடுவார் தெரியுமா? பேதுரு போல அவங்களால சொல்ல முடியாது. நீ ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து சொல்ல முடியாது. குமாரன் என்று சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மண்ணினால் உண்டாக்கப்பட்டால் மனுஷகுமாரன் அர்த்தம், மனிதன் என்ற அர்த்தம். தெய்வமே கீழே இறங்கி வந்தா சுருங்கிட்டார்னு அர்த்தம். தெய்வமே கீழே இறங்கி வந்தா சுருங்கிட்டார்னு அர்த்தம். சுருங்கிட்டார்னா அதுக்கு பெயர் தான் தேவகுமாரன் அர்த்தம். ஏன்னா கடவுள் 6 அடி அல்ல. இப்போ ஒரு மலை எவ்வளவு பெருசா இருக்கு, ஏறி போனதான் மலை மேல என்ன இருக்கு நமக்கு தெரியும். ஆனா கடவுள் ஏறி போக வேண்டிய அவசியம் இல்ல, மலையை விட உயர்ந்திருக்க முடியும். அமீபா கிட்ட பேசணும்னா அமீபா அளவுக்கு சுருங்க முடியும். ஏன்னா அதுதான் கடவுள். அப்போ கடவுள் சுருங்கின மனிதன் அவதாரம் எடுக்க சுருங்கிட்டார்னா அப்ப அவருக்கு பெயர் கடவுளுடைய மைந்தன், கடவுளுடைய குமாரன். அது சாட்சாத் கடவுள் என்ற அர்த்தம். நம்பினால் நம்புங்க. நான் அதிவேகமா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கணும் என்ற அர்த்தத்தில் வேக வேகமா சொல்லின்னு இருக்கிறேன். பிரியமானவர்களே, மோசம் போயிடாதீங்க. திருவிருந்து அவ்வளவு சுலபம் அல்ல. உங்களை நீங்களே நிதானிக்கணும். என்னன்னு, வாழ்வு தர வசனம் எந்த தீர்க்கதரிசி கிட்ட இருக்கு? மோச கிட்ட இருக்கா? முகமது கிட்ட இருக்கா? ஏசியா கிட்ட இருக்கா? இல்ல யார்கிட்ட இருக்கு? பொய்யார்களா இல்ல நிஜாளர்களா? யாரோ. எனக்கு அதெல்லாம் வேண்டான்றார் பேதுரு. அவங்க பேர் நான் எதுக்கு சொன்னோம்? அதெல்லாம் வேண்டாம். யாரிடத்தில் இறைவா வாழ்வு தர வசனம் இருக்கு? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டை படியுங்கள். பழைய ஏற்பாட்டை படிக்க தெரிஞ்சிக்கும்படி தான் படிக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கினாதான் புதிய ஏற்பாட்டை புரிஞ்சிக்க முடியும். அது போலதான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னதான் பழைய ஏற்பாட்டை வாசித்தாலும் நீங்க அந்த சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதத்தை விட காஸ்ட்லி பழைய ஏற்பாட்டுடைய பிளேட்டு தான். ரொம்ப காஸ்ட்லி. வெள்ளியா இருக்கலாம், பொன்னா இருக்கலாம்,
வைடூரியத்துல வஜ்ரத்தால கூட செய்யப்பட்டிருக்கலாம், கற்களால கூட செய்யப்பட்டிருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப விலை. ஆனா போடப்பட்ட முருங்கை குழம்பு சாப்பாடோ ஏதோ ஒண்ணு இருக்கு பாருங்க, ரொம்ப சீப்பான ரேட். அதான் புதிய ஏற்பாட்டு. ஆனா சத்துவம் அதுதான், விட்டமின்ஸ் அதுதான், வாழ வைக்கிறது அதுதான். அதைத்தான் பேதுரு சொல்றார், வாழ வைக்கிறது உங்க வசனம், அது வாழ வழிகாட்டுற வசனம். இந்த பாருங்க, அது வாழ வழிகாட்டுற வசனம். ஆனா வாழ வைக்கிறது உங்களுடைய வசனம். போர்டு ஒண்ணு இருக்கு, என்னன்னு, இந்த பக்கம் திரும்புங்கள், தண்ணீர் தொட்டி இருக்கு. வெயில்ல அவதிப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு போர்டு ஒண்ணு தெரியுது, இந்த பக்கம் போங்கள், தண்ணீர் தொட்டி இருக்குன்னு. அதுதான் பழைய ஏற்பாட்டு. அந்த பக்கமா வந்து பார்க்கும்போது தண்ணீர் இருக்கு அப்படின்னா அதுதான் புதிய ஏற்பாட்டு. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றதை ஒழிய எல்லா குப்பைகளும் சுமந்து நம்ம சபையில வச்சுக்க முடியாது, எல்லாரையும் நம்ம கூட கூட்டிக் கொள்ள முடியாது. அடிக்கடிக்கு நம்முடைய சபைகள் பிரிவினை அடைவது அவசியம். ஏன் முடிஞ்சா நம்ம வீடு கூட அப்படிதான் ஆகும். அதெல்லாம் நான் ரொம்ப ஆமோதிக்கிறேங்க. ஏன் சொன்னா, சிலுவையை சுமக்கும் போது கிறிஸ்து தவிர வேற எவரும் என்னுடைய நினைவுக்குள்ள வரக்கூடாது. அதுதான் வாழ்க்கை, அப்படிதான் இருக்கணும். இன்னொருவருக்கு தீவிரவாதத்தை உண்டாக்கி கஷ்டத்தை கொடுக்கிறது கிறிஸ்துடைய வழி அல்ல. முடியலையா பிரிஞ்சு போய் என்று சொல்வதுதான் கிறிஸ்து. பிரிவதற்காக இன்னைக்கு நான் பேசல, உணர்வதற்காக பேசுகிறேன், திருந்துவதற்காக பேசுகிறேன். எனவே கிறிஸ்து யார், யாரிடத்தில் போவது இறைவா? வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. வேற நாங்கள் எங்க செல்ல முடியும் சொல்லுங்க? நாங்க எங்கேயும் செல்ல முடியாது. வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பாடல் ஒன்றை நான் பாடுகிறேன். பாடின பின்பு திருவிருந்துக்காக ஜெபமும் அறிவுரையும் சொல்லி வாசகத்தை சொல்லி நான் முன் போகிறேன். இந்த திருவிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா அமையணும்னா இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கண்டுபிடிங்க. யாரிடத்தில் போவது இறைவா? வாழ்வு தர வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. நான் எங்க போவேன்? நான் எங்க போவேன்? வெறும் துக்கத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு மட்டும் சொல்லாதீங்க, ஜீவனுக்காக சொல்லுங்க. அதுதான் மிக அவசியம். இதற்காக இந்த உலகத்துல உண்மையிலேயே நம்ம அநேகரால நிராகரிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவனா நம்மளுக்கு ஜீவன், போர்வனா நம்மளுக்கு ஜீவன். ஆக்சுவலி கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவனானவர். பாடல் பாடுகிறேன், நாம் நேராக கிறிஸ்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். நன்றி. எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து உள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து உள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து.
நல்ல உணர்ந்து நாம் சொல்லுவோம். கர்த்தரை பார்த்து உணர்ந்து நாம் சொல்லுவோம். நன்றி. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், இப்ராஹிம் என்னே நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னே நீர் மறந்திடுவீரோ, இப்ராஹிம் என்னே நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னே நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள தயக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள தயக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், கண்ணின் மணி போல என்னை காத்திடுவீரே, கருத்து நிழலுக்குள்ளே என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி போல என்னை காத்திடுவீரே, உன் கருத்து நிழலுக்குள்ளே என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள தயக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழவே, உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழவே, உங்க சமூகத்தை மறந்து.
கொண்டாலும் தனிமையும் வெறுமையும் துணையானதும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் உள்ளங்கையில் வரைந்து என்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்து என்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழவே, உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழவே, உங்க சமூகத்தை மறந்து. பாடினீங்களா என் கூட சேர்ந்து? கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. மிகுந்த பயபக்தியோடு கூட புதிய ஏற்பாட்டில் கையில ஏந்தினவர்களாய் வாழ்வு தருவது அவருடைய வசனம்தான். ஆண்டவரே சொன்ன வார்த்தை, அப்பத்தினால் மாத்திரமல்ல மனிதன் பிழைப்பது, தேவனுடைய வாசகத்தினால். ஒரு விதத்தில் எடுத்து பார்த்தா பழைய ஏற்பாட்டும் கூட ஒரு அப்பம்தான், ஆனது வாழ வைக்கிற அப்பம் அல்ல. புதிய ஏற்பாட்டில் கடவுளுடைய வசனம் மட்டும்தான், ஆனது வாழ வைக்கக்கூடியது. நம்பினால் நம்புங்க. தன்னைத்தானே நிதானிக்கிறவன் தான் திருந்த முடியும். இன்னொருத்தரால நம்ம திருத்தப்பட முடியாது. நம்மை நாமே நிதானிக்கணும், அப்பதான் நம்ம திருந்த முடியும். கண்களை மூடுவாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களோடு கூட இருக்கட்டும். திருவிருந்தை ஒப்பிட்டு காரியங்களை சொல்லி ஜெபிக்கிற கர்த்தர் திருவிருந்துக்கு இறைவன் உங்களை ஆயத்தப்படுத்தி மென்மேலும் இறைவனது ஆசீர்வாதத்தோடு கூட முடிப்பாராக.